ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் வானமில்ல ஒலிக்கட்டும் தாளம். இப்போது பாபாவின் நேரம். உலகம் சற்று குளிர்ந்தது போல வெள்ளை ஆடை அணிந்து என் ஆத்மாவை ஒளியில் நிறுத்து. இது முக்தியின் நேரம். இதயம் மதியில் திளைக்குது. டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில். ஓம் சாந்தி. ஆஹா டிராமா ஆஹா என்ற தலைப்புல 12 நாளைக்காக ஆங்கில பட்டி நடந்துட்டு இருக்கு. பட்டியில இன்னைக்கு 10வது நாள். இன்றைக்கான தலைப்பு நாடகம்ன்றது நமக்கு ஒரு பரிசு, பயமுத்துறதுக்கு கிடையாது. நாம எல்லாருமே நாடகத்துல பல்வேறு விதமான காட்சிகளை அனுபவிக்கிறோம். சில காட்சிகள் வெளிப்படையாக நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா சில காட்சிகள் வெளிப்புறத்துல இருந்து பார்க்கும் போது அது கெட்டது போல இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு காட்சியுமே நமக்கு ஒரு பரிசு, ஒரு கிஃப்ட் அப்படின்றத நாம எப்பவுமே புரிஞ்சுக்கணும். அப்ப அது போல நம்ம எப்படி பார்க்க முடியும்? அது எப்போ சாத்தியமாகும்? எப்போ நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியும் ஒரு பரிசா மாறும்? நாம அந்த நாடகத்தை பார்த்துக்கிட்டு பற்றற்ற பார்வையாளராக இருக்க முடிஞ்சதுன்னா அப்போ ஒவ்வொரு காட்சியும் நமக்கு பரிசாக மாறும். ஆத்மா தனக்குத்தானே நிறைவாக திருப்தியாக இருக்கு. அதற்கு ஒரு அழகான உலகம் இருக்கு. அதுதான் அதோட வீடு. அந்த இனிமையான வீடு எது? பரந்தாமம். அதற்கு தந்தை, நண்பன், துணைவன், அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா இருக்கிறாரு. இந்த உடல் உலகத்துக்கு அப்பால இருக்கக்கூடிய எல்லையற்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த உடலற்ற சரீரமற்ற உலகத்துல, நிராகார உலகத்துல ஆத்மாக்களுடைய ஒரு பரிவாரமும் இருக்கு. அதனால அங்க நிறைவு இருக்கு, கூடவே நிலைத்தன்மை இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப இந்த உடல் உலகுல நடக்கக்கூடிய இந்த நாடகத்தினுடைய அனுபவம் ஆத்மாவுக்கு நிறைய கிடைக்குது. இது ஒரு பெரிய அனுபவமாக இருக்கு. உடல் இருக்குதுன்னா அப்போ நம்ம அதனுடைய அனுபவம் நம்ம செய்யறோம். உடல் வாழ்க்கையின் அனுபவத்தை பெறறதுக்கு ஆத்மா இதை அனுபவிக்குது. அதனால நாம பல்வேறு வேஷங்களை எடுத்து நடிக்கிறோம். விதவிதமான அனுபவங்கள் நமக்கு இருக்கு, நிறைய காட்சிகள் இருக்கு. இப்ப இந்த முழு நாடகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தினசரி வாழ்க்கையை பாருங்க. மக்கள் ஏன் நாடகம், மூவிஸ் எல்லாமே ஏன் பாக்குறாங்க? அதுக்கு நோக்கம் என்ன? பொழுதுபோக்குக்காக பாக்குறாங்க. அத நாம இயல்பா ஏத்துக்கிறோம் இல்லையா? இப்ப ஏன் பாக்குறாங்கன்னு கேட்கும் போது பொழுதுபோக்குக்காகன்னு சொல்றோம். இப்ப இதுவும் பொழுதுபோக்குக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப பெரிய நாடகம், நீண்ட காலமான நாடகம். அதனால இது முழுவதும் பொழுதுபோக்குக்கு தான். அந்த பொழுதுபோக்கிற்காக நாம எல்லா நேரமும் பார்க்க முடியுமா? அதுவே தீர்மானிக்குது. நாடகத்தை நாம ஒரு கிஃப்டா பாக்குறோமா, இல்ல நாடகத்தை நாம ஒரு பயமூர்த்தக்கூடிய ஒரு பொருளாக பாக்குறோமா?
நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்போ நாடகத்தை கிஃப்டா பார்க்க ஆரம்பிக்கிறோம், பரிசா பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, எப்போது அது நமக்கு பயமுறுத்துற மாதிரி நம்ம அது அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்க விரும்புறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நாடகத்துல வரக்கூடிய காட்சிகள் எப்பவுமே பயமூற்றக்கூடியதாக தோன்றுகிறதா? ஒரு விதத்துல பார்த்தோம்னா, நாம விரும்பக்கூடிய காட்சிகள் ஒண்ணு நடக்காம போகுது அப்படின்னா அது நமக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அடிப்படை விஷயம் என்னன்னு நமக்கு தெரியாது, நாம அதை பார்க்கணும். மேலும் எப்போ நாடகம் அச்சுறுத்தலா மாறுது, அப்போ நமக்கு எதிராக தோன்றும் எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டா நடக்கும். ஆனா உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா, நாடகத்தை யார் பாக்குறாங்க, நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் விஷயம் இருக்கு. நாம ஏற்கனவே கேட்டிருந்தோம், நாடகம்ன்றது பொழுதுபோக்குக்காக, அது நமக்கு கிடைச்ச ஒரு கூடுதல் பரிசு, ஒரு கிஃப்ட். அதே நாடகம் நமக்கு பிடிக்காம பயமுறுத்துற மாதிரி இருந்ததுன்னா அங்க ஏதோ ஒண்ணு குறை இருக்கு. அது என்ன? அதனுடைய புரிதல் இல்லாமை, தெளிவு இல்லை இல்லையா? இப்போ ஒரு படம் நல்லாவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த படத்தை நம்ம பாதி முன்னாடி பார்த்திருப்போம், இல்ல பின்னாடி பாதியோட பார்த்திருப்போம். இப்போ முழுசா புரிதல் இல்லை அப்படின்னு இருக்கப்போ நம்ம நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதனுடைய ஆழத்துல போனோம்னா என்ன தெரியுது, அதை நம்ம சரியா கவனிக்கல. இதற்கெல்லாம் மூல காரணம் என்ன? நாடகம் எப்போ ஒருவருக்காது பயத்தை கொடுக்குதா, இல்ல ஆத்ம சக்தி குறைஞ்சப்போ கொடுக்குது. ஆத்மால சக்தி காலி ஆயிடுச்சு, உண்மையிலேயே சொன்னோம்னா ஆத்மா தூங்கிட்டு இருக்கு, ஆத்ம உணர்வு இல்லாத நிலையில இருக்கு. ஆத்மாவோட அடையாளம் அது செய்யக்கூடிய வேஷத்தோட இல்ல பதவியோட நிலையோட கலந்துருச்சுன்னா அப்போ நாடகம் ஒரு பயமுறுத்தக்கூடியதாக தோணும். அதனாலதான் நாம என்ன சொல்றோம்னா, பாபா இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறாரு. பிராமண வாழ்க்கையினுடைய முதல் கிஃப்ட் இந்த ஞானம் தான். ஆமா, நான் ஆத்மா, நாடகத்துல நன்மை இருக்கு, இது எல்லாமே ஞானம் தான். அப்போ இதெல்லாம் விரிவான ஞான பாயிண்ட்ஸ். இப்போ பாபா நமக்கு, நாம பிராமண பிறவி எடுக்கும் போதே இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. சில முரளியில பாபா சொல்றாரு, பாபா நமக்கு தெய்வீக புத்தி என்ற கிஃப்ட் கொடுத்திருக்கேன் அப்படின்றாரு. அந்த தெய்வீக புத்தி கிடைக்காததுனால நம்ம ஞானத்தை சரியா புரிஞ்சுக்க முடியல. அதனால அது தெய்வீக புத்தியின் பரிசு, இல்ல சக்தியுள்ள புத்தியினுடைய பரிசு. அந்த ஒரு பரிசு ஒரு நொடியிலேயே எல்லாத்தையும் மாத்திருதா. இந்த தெய்வீக புத்தி என்ற பரிசு ஒரு நொடியிலேயே எல்லா விஷயங்களையும் மாத்திருதா. ஞானத்தின் விளைவை கவனிங்க. அது நாடகத்துல ஒரு பகுதி, அது நாடகத்துல ஒரு வேஷமாக இருக்கு, ஒரு ரோல் அதுக்கு. அதனால வாழ்க்கையில நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் தெய்வீக புத்தி. பாபா நமக்கு தன்னுடைய பார்வையையும் விஷயங்களையும் பார்க்கக்கூடிய அவருடைய எப்படி பார்க்கணும் அப்படின்றத நமக்கு சொல்றாரு. அது நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை உருவாக்குது. ஏன்னா ஆத்மா இது வரைக்கும் உணர்வில்லாத நிலையில இருக்கு, இப்போ அது விழித்தெளிஞ்சிருச்சு. அந்த பார்வையை நாம பெறும்போது நமக்கு பரந்த பார்வை இருக்கும். நாடகத்துல தற்காலிகமான நிகழ்வுகளை தாண்டி நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம பாஸ்ட் இல்ல ஃபியூச்சர் இல்ல பிரசன்ட், இந்த 3 காலத்தையும் நாம பார்க்க முடியுது. நமக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் பின்னால் உள்ள நுணுக்கங்களையும் புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு எதிராக ஒண்ணு தெய்வீக புத்தி அப்படின்னா, மத்தொன்னு என்ன, இன்னொன்னு என்ன? தெய்வீக புத்திக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்புத்தி. நம்ம எதையுமே கல்புத்தியோட பார்த்தா அது ரொம்ப மந்தமா இருக்கும்னு பாபா சொல்றாரு. முரளிகள்ல பாபா இது இப்படியே சொல்றாரு, என்ன அப்படின்னா, இது ரொம்ப மந்தமாக இருக்கிறதுனால விஷயங்கள் எதற்காக இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. பாபா இதை எங்களுக்கு சுவாரஸ்யமாவும் எளிதாவும் புரியும்படி சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இப்ப அந்த வேறுபாட்டை காட்டுறதுனால புரிஞ்சுக்க முடியுது. கல்புத்தியோட நாடக காட்சியை பார்த்தோம்னா சின்ன விஷயம் கூட பெரிய மலை மாதிரி இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு எதிரானதா நினைப்போம். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களை பத்தியும் அப்படிதான் நினைப்போம். இப்ப வெளி உலகம் மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய நமக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். அவங்க என்னுடைய பதவியை பறிக்க வந்திருக்காங்க, அவங்க என்ன தோக்கடிக்க வந்திருக்கிறாங்க, இல்ல என்ன அவமானப்படுத்த வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி நினைக்கிறது எல்லாமே எந்த புத்தி அப்படின்னா கல் புத்தி, அதனுடைய விளைவு. அதனால நம்ம ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம், தெய்வீக புத்தியினுடைய பரிசை வாங்கினதுக்கு அப்புறம், அதனால எப்பவுமே நமக்கு நன்மை தான் கிடைக்கும். நாம அதை நடைமுறையில பயன்படுத்துறப்போதான் நமக்கு அதுல இருந்து நன்மை கிடைக்கும்.
உலகத்திலேயே சிறந்த கருவிகள் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா அதை பயன்படுத்திட்டோம்னா அதனுடைய பயன் கிடைக்கும். ஆனா பெரிய கருவி, சிறந்த கருவி இருந்தாலும் நம்ம அதை பயன்படுத்தாம வச்சிருக்கோம் பத்திரமா அப்படின்னா அதனுடைய பயன் கிடைக்காது. அதே போலதான் இதுவும். பாபா தினமும் நமக்கு நினைவுபடுத்துறாரு. அவர் இந்த நாடகத்தை தன்னுடைய பார்வையிலிருந்து நமக்கு காமிக்கிறார். தினமும் சாக்கார முரளியில குறைஞ்சது 1 இல்ல 2 பாயிண்ட் நாடகத்தை பத்தி பாபா சொல்லிடுறாரு. அவர் தன்னுடைய பார்வைய நமக்கு கொடுத்திருக்கிறாரு. தெய்வீக புத்தி மற்றும் கல் புத்தி ஆகியவற்றினுடைய வேறுபாட்டையும் கொடுக்கிறாரு. ஞானம் பெறதுக்கு முன்னாடி நாம எப்படி சிந்திக்கிறோன்றத நினைவுல வச்சுக்கணும். ஆனா இது ஞானத்துக்கு முன்பு மட்டும் கிடையாது. ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் பழைய பழக்கத்துல இருந்து திரும்பி கல் புத்திய பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறோம். அதனாலதான் உணர்வு ஒரு நொடியில ஏற்படலாம். ஆனா அதனால நமக்கு முழு பயன் கிடைக்கவும் முன்னேற்றமும் இருக்கணும். இப்ப வாழ்நாள் முழுவதும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. உணர்வு ஒரு நொடியில வரலாம். ஆனா அதை பாதுகாக்கிறது, வளர்க்கறது நாம எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கிறோம் அது முக்கியம். அதனால நம்ம எப்பவுமே விழிப்புணர்வோட இருக்கணும். இது பொழுதுபோக்குக்காக இருக்கக்கூடாது. நாடகத்தை பத்தி சிந்திங்க. அது என்னவா இருந்தாலும் ஒவ்வொரு காட்சியில இருந்தும் நன்மையை எடுத்துக்கோங்க. இதை எப்படி சொல்றது, மற்றொரு நாளும் இத பத்தி நம்ம பேசியிருந்தோம். வெளிப்படையாகவே ரொம்ப ஆபத்தான காட்சி ஒண்ணு இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு யாரோ ஒருத்தர் உடல்ல பெரிய நோயை அனுபவிச்சுட்டு இருக்கலாம், இல்ல அவங்களுடைய வேலை இழந்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதுல இருந்து எப்படி நன்மையை எடுத்துக்கிறது? இப்போ வலியான காட்சியில இருந்து ஆத்மா எடுக்கக்கூடிய செய்தி என்னன்னு நாம ஏற்கனவே பார்த்திருந்தோம். வலியான காட்சி ஏன் வருது? அந்த வலியான காட்சி நாடகத்துல ஆத்மா எங்க பற்ற உருவாக்கி இருக்கு அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு சுட்டி காட்டக்கூடியது. எங்க நான் என்னுடையது என்ற உணர்வு உருவாகி இருக்கு அப்படின்றத வெளிப்படுத்துது. நாடகம் ஒரு கூடுதல் விஷயம். நாம இந்த நாடக மேடையில நடிகர்களாக இருக்கோம். சாதாரண நாடகங்கள்ல கூட நடிகர் எந்த காட்சிக்கும் உரிமையா இருக்க மாட்டாங்க. காட்சி மாறும், பொருள் மாறும், மற்ற நடிகர்கள் மாறுவாங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரோல் மாறும். நடிகர் கவனம் செலுத்துறது என்ன, தன்னுடைய பாத்திரத்தை சரியா செய்யறதுலதான் அவங்க கவனப்படுவாங்க. மற்றபடி யார் வரா யார் போறா அதுல கவனம் செலுத்த மாட்டாங்க. இந்த நடிகருக்கு தான் நான் நடிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. இவங்க கூட சேர்ந்தாதான் நான் நடிப்பேன், அவங்க கூட எல்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம நாடகத்துல நான் என்னுடையது என்ற உணர்வை உருவாக்கும் போது இயற்கையாவே இல்ல பிரபஞ்சமோ வலியான செய்திகள் மூலமா நமக்கு சைகை கொடுக்குது. அதாவது நம்ம தவறான பற்றுதல, தவறான அடையாளங்களை உருவாகி இருக்கோம்னு காமிக்குது. நாம இந்த ரோல்லயே நம்மளுடைய ஆத்மா அப்படின்னு கருதி அப்படி நம்ம நடந்துக்கிறது தப்பு. அப்போ என்ன நடக்கும்? நமக்கு அவமரியாதை இருக்கும், மோதல் இருக்கும், சிக்கல் இருக்கும். இப்ப வெளிப்படையாக அது கெட்டது மாதிரி இருக்கும். ஆனா உண்மையாலுமே அது நன்மையை தான் பண்ணுது. எல்லாரோட இறுதி இலக்கு என்ன? நம்மளுடைய கடைசி லட்சியம் என்ன? சம்பூர்ண நிலையை அடையிறது. அந்த சம்பூர்ண நிலைனா என்ன? அதுக்கு நிறைய விஷயங்களை சேர்க்கணுமா? இல்ல, நம்ம சம்பூர்ணமாக வேண்டியது என்ன? சுய உணர்வு. ஏன்னா ஆத்மா ஆரம்பத்தில இருந்தே நிரந்தரமாக தெய்வீகமாகவும் இருக்கும். இப்போது செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பாத்திரத்தை சிறப்பாக நடிக்கிறது. நமக்கு என்ன பாட்டு இருக்கோ அதை சிறப்பா செய்யணும். அதை எப்போ சிறப்பாக செய்ய முடியும்? பாபா கொடுத்த தெய்வீக புத்தியை பயன்படுத்தும் போது. அதை பயன்படுத்துறது நம்மளுடைய தேர்வு, நம்மளுடைய விஷயம். இப்போ அதன்படியே நம்மளுடைய முன்னேற்றம் இருக்கு. பூரணத்திற்கான பயணம், அதாவது சம்பூர்ணத்திற்கு பயணம் என்ன அப்படின்னா எதையாவது சேர்க்கிறது கிடையாது. அது ஆத்மாவை இயல்பான நிலைக்கு கொண்டு போற. இயல்பான நிலை என்ன? ஆத்ம உணர்வுடையவராக இருக்கிறது. இப்ப பல பிறவியில கல் புத்திய பயன்படுத்தியதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? தூசி, அழுக்கு எல்லாமே சேர்ந்துக்குச்சு. அந்த தூசியை இப்போ நம்ம அகற்றணும். உள்ள இருக்கக்கூடிய வைரம் தானாவே பிரகாசமாயிடும். இப்ப இந்த வலியான காட்சி, அந்த தூசி எங்க இருக்கு அப்படின்றத நமக்கு காமிக்க உதவுது. சரியான புத்தியை பயன்படுத்தினா ஒவ்வொரு காட்சியும் நன்மையா எடுத்துக்க முடியும். இப்போ மற்றொரு நாளும் நம்ம முழு புத்தி அதை பத்தி நம்ம பேசணும். இப்ப எந்த காட்சியா இருந்தாலும் அதுல மறைந்த நன்மையை நம்ம எடுத்துக்கிட்டு முன்னேறி செல்றதுக்கான பரிசாக இருக்கு அப்படின்னு நம்ம அதை பயன்படுத்தணும். அதனால பாபா சொல்றாரு, நாடகம் ஒரு தாய் போல இருக்கு. டிராவா எப்படி இருக்கு?
அம்மா, டிராமா அம்மா மாதிரி இருக்கு. அதனால இதுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு அன்பு, இன்னொன்னு விலகி இருக்கிறது, டிட்டாச்மெண்ட் ஆகி இருக்கிறது. இல்ல அன்பும் லவ் அண்ட் லா இருக்கணும், அன்பும் சட்டமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல நாடகம் நமக்கு அழகான காட்சிகளை கொடுத்திருக்கு. ஆனா நாம தவறான பற்றுதல்கள், தவறான அடையாளங்களை உருவாக்கும் போது அது சட்டத்தை பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு வந்துடுது. அப்போதுதான் நமக்கு உணர்த்துவதற்கான வலியான காட்சிகள் நம்ம முன்னாடி கொண்டு வருது. அதனால நாடகம் நியாயமானது அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்துல அது நமக்கு ஒரு பரிசாகவும் மாற முடியும். ஏன்னா இறுதியில அது ஆத்மாவினுடைய முன்னேற்றத்தையே நோக்கமா வச்சிருக்கு. அது கஷ்டத்தின் மூலம் வந்தாலும் சரி, உணர்வின் மூலம் வந்தாலும் சரி, அது நம்மளுடைய தேர்வாக இருக்கு. இதற்காக ஒரு கதை கூட இருக்கு. இந்த கதையை நீங்க முன்னாடி கேட்டிருக்கலாம். ஒரு சிற்பி 2 கல்லை எடுக்கிறார். அதுல ஏதோ ஒண்ணு உருவாக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இப்ப முதல் கல் மேல அவர் அடிக்கிறாரு, சுத்தியலை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சில முறை அந்த சுத்தியலை அடிச்சதும் அந்த முதல் கல் வலிய தாங்க முடியாம, தயவு செஞ்சு நிறுத்துங்க, இனிமேல் இப்படி செய்யாதீங்க, என்னால தாங்க முடியாது அப்படின்னு புலம்புது. சிற்பி கொஞ்சம் வேலை செஞ்சு பார்த்துட்டு இந்த கல்லால் இனி அதிகமா எதையும் உருவாக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால அவரு அத அப்படியே விட்டுடுறாரு. அப்புறம் இன்னொரு கல்லை எடுக்கிறாரு. அதுலயும் உளி சுத்தியல் போட்டு அடிக்கிறாரு. இப்போ உளிக்கு உளி, சுத்தியல், அடிக்கு சுத்தியல் எல்லாமே போட்டு அடிக்கும் போது அதுவும் வலிய அனுபவிக்குது. ஆனா இந்த கல் தாங்கக்கூடிய சக்தி தன்னுடைய வலிமையா பயன்படுத்துது. அது தாங்கிக்குது, தொடர்ந்து தாங்குது. அதனுடைய விளைவாக சிற்பி அந்த கல்ல முழுமையாக வேலை செஞ்சு அதுல இருந்து ஒரு அழகான சிலையை உருவாக்குறார். அந்த கல் இதையும் ஒரு பயந்து பார்த்து நான் தாங்க முடியாது அப்படின்னு புலம்பி இருந்ததுன்னா அதுல இருந்து அந்த சிலை உருவாக முடியாமையே போயிருக்கும். இப்போ ரெண்டினுடைய முடிவு என்ன? தாங்கிய கல் கோவில்ல வைக்கப்பட்டிருக்கு, மக்கள் வழிபடும் சிலையாக மாறிச்சு. தாங்க முடியாத கல் என்ன ஆச்சு? அது கோவிலுக்கு வெளியே போகக்கூடிய பாதையில, நுழைவாயில, வெளியில, நடைபாதையில போடப்பட்ட ஒரு சாதாரண கல்லா மாறிடுச்சு. ரெண்டுக்குமே இடையிலான வித்தியாசம் ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா? ரெண்டாவது கல் கஷ்டத்தை நேர்மறையான முறையில எடுத்துக்குச்சுன்னா அது தன்னுடைய விதியாக இருந்த உயர்ந்த நிலையை அடைய முடியாது. இதுவே ஒரு உதாரணம். விஷயங்களை நேர்மறையா பார்வையில பாக்குறப்போ பரந்த புத்தி, தெய்வீக புத்தி பயன்படுத்தும் போது ஒவ்வொரு அனுபவமும் ஆத்மாக்கு ஒரு பரிசா மாற முடியும் அப்படின்றதுக்காக. இப்போ என்ன நடக்குது? பாபா நம்மள உருவாக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? அதனால ஒளியும் சுத்தியலும் போல சோதனை வரும். நாடகத்தின் காட்சிகள் ஒளி அடிக்கிற மாதிரி சுத்தியல் அடிக்கிறது போல இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே பாபா நம்மள சீரமைச்சு அழகான சிலையாக உருவாக்கிட்டு இருக்கிறார். அனைத்து குணங்களையும் நமக்குள்ள நிரப்புறார். அத ஆத்மாக்கு ஒரு வாய்ப்பா நாம எடுத்துக்கணும். நமக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய சக்திகளை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பாக, குணங்களை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பாக. நாடகத்துல ஏதாவது ஒரு காட்சி கடினமா இருந்ததுன்னா அது நமக்குள்ள நீண்ட காலமாக பயன்படுத்தாம இருந்த சக்திகளை பயன்படுத்த வேண்டிய அந்த நிலையை உருவாக்குது. அந்த கல்லு தன்னுடைய தாங்கும் சக்தியை பயன்படுத்தினது மாதிரி நாமளும் கஷ்டமான சூழ்நிலையில கூட நம்மளுடைய சக்தியை பயன்படுத்துறோம். அப்போதான் நாம அனுபவம் பெற்ற ஆத்மாவாக மாறுறோம். அந்த அனுபவத்தை ஒரு முறை கடந்து வந்துட்டோம்னா பிறகு எவ்வளவு பேர் நம்மள தாழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணாலும், கீழே தள்ளுறதுக்கு நினைச்சாலும் அது இனிமேல் நம்மள பாதிக்காது. ஏன்னா நாம நம்மளுடைய மகத்துவம், நம்மளுடைய சக்தி, பாபாவோட சக்தி, அவருடைய துணையும் நம்ம கூட இருக்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். ஒரு சூழ்நிலைய நம்ம எப்படி கடந்து வந்தோம்னு பார்த்துட்டோம். ஆக நம்ம நபர்கள் இல்ல சூழ்நிலைகள் இனிமேல் நம்மளை கீழே தள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அதனால இன்றைக்கான நாள் அந்த விழிப்புணர்வை நிலைநிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நாடகத்தினுடைய ஒவ்வொரு காட்சியையும் ஒரு கிஃப்டா ஏத்துக்கிட்டு உயர்வான நிலைய, அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நிலையை நம்ம அனுபவம் பண்ணணும். நாடக வாழ்க்கை அப்படின்றது உயர்வுக்கான மேடை. அதனால ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு டைமும் நாம என்ன பண்ணணும்? நம்மளுடைய புத்தியை சரியாக பயன்படுத்தணும். பாபா நமக்கு கொடுத்த தெய்வீக புத்தியை பயன்படுத்தணும். அப்படின்னா நம்ம உயர்வான நிலையை அனுபவம் செய்ய முடியும். அந்த விழிப்புணர்வுல நாம இன்னைக்கு பயிற்சி பண்ணலாம். இப்போ இன்றைக்கான முரளி மகா வாக்கியம்
அதுல இதே விஷயத்த பத்தி தான் பாபா கேக்குறாரு. நீங்க எல்லாரும் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கீங்களா? உயர்வான நிலையின் அடையாளம் என்ன தெரியுமா? அது எப்பவுமே அன்புல மூழ்கி இருப்பதும் தடைகளை அழிப்பவராக இருக்கிறதும் தான். பாபா சொல்றாரு, தடைகள் வராது அப்படின்னு கிடையாது. தடைகள் வரும், மாயா கடைசி நிமிடம் வரைக்கும் வரும். கடைசி நிமிடத்துல கூட பிரம்மா பாபாவை அனுபவத்தை பார்த்தா தெரியும். அவர் உடலை விட்டு சொன்னது என்ன அப்படின்னா, கடைசி நேரத்திலும் கர்ம போகமும் யோக சக்திக்கும் இடையே போராட்டம் இருந்தது. கர்ம போகத்தை அவர் வெல்ல வேண்டி இருந்தது. அப்போதான் அவர் பறந்து தேவதையாக ஆனார். அதனால கடைசி நிமிடம் வரை நமக்கு தடைகள் வரும். அதனால பாபா கேக்குறாரு, இந்த 2 விஷயத்தையும் நீங்க உங்களுக்குள்ள அனுபவம் பண்ணிருக்கீங்களா? தடைகளை அழிப்பவராக ஆகுறதுக்கு பதிலா ஏதாவது தடைய பார்த்தோன்னே உங்க நிலையில இருந்து கீழே இறங்கிட்டீங்களா? வரக்கூடிய பலவிதமான புயல்கள் உங்க புத்திக்கு கலக்கத்தை உண்டு பண்ணிடுச்சா அப்படின்ட்டு கேக்குறாரு. இப்ப யாராவது உங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தா அது புத்தியில கலக்கத்துல கொண்டு போவீங்களா? இல்லையா? இப்போ அந்த பரிசு உற்சாகம், சந்தோஷம், ஆனந்தத்தை தான் கொடுக்கும். பாபா சொல்றாரு, நாடகத்துல ஒவ்வொரு காட்சியும் உங்களுக்கு ஒரு பரிசு. அதனால நாம எதை பார்த்தாலும் எதை அடைஞ்சாலும் அதனுடைய மகிழ்ச்சி, உற்சாகம் நமக்குள்ள அனுபவம் ஆகணும். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து பரிசு கிடைக்கிறப்போ அது புத்தியில குழப்பம் ஏற்படுத்தாது. ஏதாவது நமக்கு ஒரு கிஃப்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மகிழ்ச்சியா தானே இருப்போம். மாறாக உற்சாகத்தை கொடுக்கும் இல்லையா? குழப்பம் தராது. அதே போல வாழ்க்கையில வரக்கூடிய புயல்கள் உங்க உற்சாகத்தை அதிகப்படுத்துதா இல்ல குறைக்குதா? நீங்க ஒரு புயலா பாத்தீங்கன்னா அது கஷ்டமா இருக்கும். ஆனா அத ஒரு பரிசா நீங்க பாத்தீங்கன்னா உற்சாகமும் தைரியமும் பல மடங்கு அதிகரிக்கும். அதனால எல்லாரும் நம்மளுடைய பார்வையில தான் இருக்கு. எதிரில உள்ள காட்சி இல்ல சூழ்நிலையை நம்ம எப்படி பாக்குறோம்ன்றத பொறுத்துதான் இருக்கு. அது ஒருவருடைய நடத்தையா இருக்கலாம், பெரிய புயலா இருக்கலாம், சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல காலநிலை சோதனையா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம். எதா இருந்தாலும் சரி, நாம எப்படி அதை பாக்குறோம்ன்றதுதான் முக்கியம். எல்லாமே தெய்வீக புத்தியா இல்ல கல் புத்தியா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ 2வது ஹோம்வொர்க் என்ன அப்படின்னா, ஒரு சிந்தனை பயிற்சி. உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய காட்சியில நீங்க ஒரு தடையாக பார்க்கக்கூடிய ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. அதை தெய்வீக புத்தியை பயன்படுத்தி பரிசா மாத்திடுங்க. இது 2வது ஹோம்வொர்க். நல்லது. ஓம் சாந்தி. நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா என் அருகில் இருக்கையில். மௌனம் இல்ல, ஒலிக்கட்டும் தாளம் இப்போது பாபாவின் நேரம். உலகம் சற்று குளிர்ந்தது போல வெள்ளை ஆடை அணிந்து என் ஆத்மாவை ஒளியில் நிறுத்து. இது முக்தியின் நேரம், இதயம் மதியில் திளைக்குது. ஆடாமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா என் அருகில் இருக்கையில். ஆத்ம மேடையில் நான் கால் எடுத்து வைக்கிறேன். அந்த மேடையுடைய மின்ன விழிக்கிறேன். மௌன நடனத்தில் நான் என்னை மறக்கிறேன். சந்தேகமில்லை, பயமில்லை உள்ளே, ஏனெனில் பாபா நீயே என் பக்கத்தில் இருக்கிறாள். டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா என் அருகில் இருக்கையில். இந்த இரவின் ஆனந்தத்தை உணர உலக இன்பங்கள் எனக்கு தேவையில்லை. நான் உன்னை தூய்மையாய் உண்மையாய் நேசிப்பேன். உன் உயிர்
உயிரோடில் நல்லணையுகிறேன். சாதாரண ஆசைகள் வேண்டாம் எனக்கு, உன் இனிய அன்பு அந்த தெய்வீக ஓசை போதும். ஒவ்வொரு தாளமும் என் ஆத்மாவை மாற்றுகிறீர்கள். நீ நகரும் போது நானும் நகர்கிறேன். மௌனத்தில் ஒளிரும் பிரகாசம் உறுதியுடன் நிலைத்து சமநிலையில் அமர்ந்து என் உள்ளாசனம். நான் சிவனின் குழந்தை, நித்திய பூஜாரி. உன் நினைவில் நான் என் உண்மையான சாந்தி. டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாப்பா, என் அருகில் இருக்கையில். இந்த இரவின் ஆனந்தத்தை உணர உலக இன்பங்கள் எனக்கு தேவையில்லை. நான் உன்னை தூய்மையாய் உண்மையாய் நேசிப்பேன். உன் உயிரோடில் நனையுகிறேன். சாதாரண விஷயங்கள் வேண்டாம், உன் இனிய அன்பு அந்த புனித ஓசை போதும். என்னுள் எழுப்பும் மாற்றத்தை நான் நேசித்தேன்.